அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். செய்தியாளர்களுடைய கூட்டணி குறித்தான பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருந்தார். அதுல பேசும்போது எங்களுடைய அணிக்கு தான் அம்மாவினுடைய கட்சி, அதாவது எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அணிக்கு தான் வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். பங்காளி சண்டையெல்லாம் நாங்க பிறகு பார்த்துக் கொள்வோம், திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் இலக்கு அப்படின்னு சொல்கிறார். இதனையொட்டி நிறைய கேள்விகள் எழுகின்றன. இதன் பின்னணியில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியினுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு பங்காளி சண்டையை பின்னர் பார்த்துக் கொள்வோம், திமுகவை வீழ்த்துவதே முதல் இலக்கு தினகரன். அதிமுகவை ஒன்றிணைக்காமல் திமுகவை வீழ்த்த முடியாது என்று ஓபிஎஸ் சொல்கிறார். அமித்ஷா ஏற்பாட்டில் கைகோர்க்க தயாராகிறார்களா இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி என்பது நாம் இன்றைக்கு விவாதிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு. 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள், பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள், அரசியல் விமர்சகர்கள் திரு சுமன் ஸ்ரீராமன் மற்றும் திரு பொங்கலூர் மணிகண்டன். அனைவருக்கும் வணக்கம். திரு பொங்கலூர் மணிகண்டன், என்ன இணைப்புக்கு தயாராகிறாரா எடப்பாடி பழனிசாமி? ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி இணைப்பு அமித்ஷாவினுடைய கைகளுக்கு மத்தியில 3 பேரும் இணைகிறார்கள் அப்படின்றது ஒரு பார்வையாக இருக்கிறது. இணைப்புக்கு தயாராகிறாரா இபிஎஸ்? அப்படிதான் எடுத்துக்கணுமா? நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேர் எதிரான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தமிழ்நாட்டில் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அளவில் ஏதாவது வகையில் பாதிக்கப்படுறாங்க. எனவே அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற நோக்கம் வருகிறவரெல்லாம் திமுக வேண்டாம் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அதில் ஒன்று சேரலாம். அந்த வகையில் யாரையும் நிராகரிக்கலை, யாரையும் ஒதுக்கலை. அதாவது அதிமுகவில் இருந்தவர்கள், பிரிந்தவர்கள் அல்லது கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் யாருமே இருக்கலாம். ஆனால் அது இலக்கு ஒன்று தான், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற போது அந்த நோக்கத்தில் எல்லோரும் ஒன்றிணைவாங்க. அதில் நீங்கள் குறிப்பிடுகிற யாருமே விலக்கில் அல்ல, யாருமே இப்போ அதுல இருந்து விலக்கு அல்ல, எல்லாருமே ஒன்றிணையலாம். அப்படின்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களும் அந்த அணியில இருக்க போகிறார்களா, இல்ல இவங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜக விரும்புதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கடந்த பிப்ரவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றா இருக்க முடியாது, துரோகிகளோட நம்ம தோளோடு தோல்னு இருக்க முடியாதுன்னு நீங்க முழங்குறது கேட்குது, இப்படியெல்லாம் ஒரு நீண்ட நெடிய கடிதம் எழுதியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு டிடிவி தினகரன் பேசுவது அவர் எங்க அணியில இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னு பேசுறாரு. இந்த முரண்பாடுகளை எல்லாம் களைய வேண்டிய ஒரு சவால் இருக்கிறது இல்ல எடப்பாடி? அரசியல்ல கருத்துக்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்தை மாதிரி பேசுறதா, ஒவ்வொரு காலச்சொல் உருவாகிற போது அது ஏற்றவாறு கருத்துக்கள் வரும். அப்போ அந்த கருத்துவே கடைசியாக நீடிக்கும்னு சொன்னால் நிச்சயமா கிடையாது, கருத்துக்கள் மாறும். இப்போ நோக்கம் என்ன? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ இது எல்லாமே கவனத்தை எடுத்துக்கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் நிச்சயமாக முடிவெடுப்பார். அவர் எடுக்கிற முடிவுகள் நிச்சயமாக தமிழ்நாட்டை பாதுகாக்கிற முடிவாக இருக்குங்க, ஸ்டாலினுடைய ஆட்சியை வீழ்த்திய முடிவாக இருக்கும். எனவே அதில் இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா இல்லைங்க, திமுக வேண்டாம் என்று யாரெல்லாம் கருதுகின்றார்களோ எல்லோரும் ஒன்றிணைகிற காலம் விரைவில் வரும். அது எப்படி, எதற்காக, ஏன் என்பது கேள்வியெல்லாம் அதிமுக பொதுச்செயலாளர் முடிவெடுப்பார். இணைப்புக்கு தயாராகிறார் இபிஎஸ், கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்துறாங்க அப்படின்றதான் இதனுடைய புரிதலாக. இல்லைங்க, இணைப்புங்கிறது வார்த்தைகளுக்கு காட்டிலும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கிற அந்த ஒற்றை இலக்கு தான். இணைப்பு விட இலக்கு முக்கியம். எப்படி செய்வீங்க? இல்ல எப்படின்னு பாருங்க, அவங்க இந்த வியூகத்தை, இந்த யோசனையை இப்ப வெளிப்படை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அரசியல் சரியும் இல்லை. இப்ப நாங்க இப்படி செய்ய போறோம், இணைக்க போறோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பலாயிரம் தடைகள் வரும், எதிர்க்கு பலன். ஆமா, நிச்சயம். அதனால எதையும் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் நேரத்தில் அது நிச்சயமாக பதிலாக மாறுங்க. சரி, திரு புகழேந்தி அவர்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன், இணைப்புக்கு தயாராகிறதா அதிமுக? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்களும் சரி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தது ஒன்றிணைந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதாக இருக்கிறது. இன்றைக்கு டிடிவி தினகரன் பேசும்போதும் கூட அவங்க தான் என்டிஏல இணைஞ்சிருக்காங்க, அவங்க தான் நாங்க இருக்கிற அணியில அம்மாவினுடைய கட்சி, அவர் அதிமுகன்னு கூட கமிட் பண்ணல, அம்மாவினுடைய கட்சின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிங்கிற பெயரும் அவரால் மென்ஷன் பண்ண அவர் விரும்பல அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அம்மாவினுடைய கட்சி சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இணைப்பு அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறதா, அப்படிதான் பார்க்கணுமா இதையா? குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை. அதாவது திலகவதி ரொம்ப சாமர்த்தியமா எனது நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் பேசிட்டே ரொம்ப நீட்டா கொண்ட பாயிண்ட் அவுட் பண்ணார். நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லாரும் அவர் தலைமை ஏற்று வந்துருவாங்க, அவர் தான் முடிவெடுப்பார், தலைமைன்னு சொல்ல அவர் தான் முடிவெடுப்பார்
அப்படின்னு சொன்னார். இதைத்தான் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஓபிஎஸ் வேணுன்றப்ப 11 எம்எல்ஏக்களோட மெர்ஜர் பண்றதுக்கும் பிஜேபி தான் காரணமா இருந்தது. திரு மணிகண்டன், நான் உங்ககிட்ட அந்த பாயிண்டை நான் கேட்க விரும்பினேன். இவ்வளவு நாட்களா இணைப்புன்னு நிறைய பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போல்லாம் செவிமடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து துரோகிகளுக்கு எக்காலத்திலும் இடமில்லை அப்படின்னார். இப்போ பிஜேபி ஹைகமாண்ட் ஒரு முடிவெடுக்கிறது. அமித்ஷாவினுடைய தலைமையில ஒன்றிணைவதாக ஒரு பார்வை இருக்கிறது. இப்போ அமித்ஷா பிஜேபி ஹைகமாண்ட் அதுதான் இப்போ அத்தாரிட்டியா இருக்கிறதா? அவங்க தான் இப்போ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்களா? இல்லைங்க, அதாவது இந்த மாதிரியான ஒரு செய்திகள் கட்டமைக்கப்படுகிறது. ஏன் பாரதிய ஜனதா கட்சி 2024 அதையே பண்ணிருக்கலாம் இல்லையா? அது அதிமுக கேட்கலாம் இல்லையா? அப்படி அல்லங்க. அதாவது 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமானது. மத்தியிலும் கருதுறாங்க, மாநிலத்திலும் தேவை இருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையை தமிழ்நாட்டு அரசியலில் திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. பொய்யான மோதல். இப்போது மத்தியிலிருந்து வர வேண்டிய பல திட்டங்களை, மக்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை திமுக அரசு அரசியல் செய்து கொண்டு கெடுக்குது. அப்போது அதிமுக இருந்த காலத்தில் நீங்கள் அடிமைன்னு சொன்னீங்க. ஆனால் பல ஆயிரம் திட்டங்கள் அதிமுக அரசால் மத்திய அரசு இணக்கமாக இருந்ததாக வந்தது. அப்போ இதையெல்லாம் மத்திய அரசு கவனிக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க கூட்டணியில இருந்ததுனால ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் எங்களுடைய விருப்பம் இல்லாம நாங்க செவிமடுக்க வேண்டிய, சரின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொன்னாரு. மறுக்கலீங்க. பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து வெளியே நீங்க சொல்றது சரி, மறுக்கல. தேசிய கட்சியால பல கஷ்டங்களை காங்கிரசும் செய்திருக்கிறது, எல்லா கட்சியுமே அது உண்டுதான். ஆனாலும் கூட மாநில அரசு மத்திய அரசுங்கிற அந்த அரசு ரீதியான உறவு இல்லை என்று சொன்னால் அது பாதி மக்களுக்கு தான், தனிப்பட்ட நம்ம கட்சிகளுக்கு நமக்கு அல்ல. எனவே தான் எம்ஜிஆர் இருந்து அண்ணனுக்கு தெரியும் இன்று வரையிலும் அதிமுக பொறுத்தவரையில் மத்திய அரசோடு அரசியல் ரீதியான அல்ல அரசியல் உறவை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் பழையன கடிதம் புதியன புதுதல் மாதிரி தான். நேற்று ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இன்னைக்கு ஒரு வார்த்தை அரசியலில் மாறுங்க. அது அரசியல். இது வியாபாரம் அல்ல. அரசியல் என்பது மக்களுக்கானது. ஒரு விரோதமான ஒரு நிகழ்ச்சி, விரோதமான ஆட்சி எடுக்கிற போது அவரை வீழ்த்துவதற்கு யாரும் ஒன்று சேரலாங்க. 98 அம்மா காலத்தில் இதே மாதிரி தான். எந்த கட்சியெல்லாம் விரோதமாக அம்மாவை எதிர்த்து பேசியதோ அந்த கட்சியெல்லாம் ஒன்றிணைத்து இதே புரட்சித் அம்மா அவர்கள் ஒவ்வொரு கட்சி மாடிப்படி ஏறியே சென்று அணியமைச்சாங்க. அதனால இன்றைக்கு இலக்கு 26 திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று மக்களுடைய இலக்காக இருக்கிறது. எனவே அதற்காக சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளை ஒன்றிணைப்பதற்காக எந்த எல்லைக்கும் அதிமுக செல்லும். இதில் நீங்க பேசுனீங்க, குறை சொன்னீங்கன்னா இந்தியாவில் எந்த கட்சியும் பழச நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரவே முடியாது. அதிமுக அதெல்லாம் மறந்து நிச்சயமாக ஒன்று சேரும். அது பொதுச் செயலாளர் எழுதி முடிவெடுப்பாங்க. திரு துரைக்கண்ணா, உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு இபிஎஸ் தான் எங்களுடைய அணிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு டிடிவி சொல்கிறார். அதுவும் அவர் மறுபடியும் சொல்லும் போதும் அம்மாவுடைய கட்சி இப்போ எங்களுடைய அணிக்கு வந்திருக்கிறாங்க, அதனால இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுல மகிழ்ச்சி அப்படின்றாரு. ஓபிஎஸ்க்கு கூட்டணியில முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நீங்க பார்க்க போனீங்கன்னா தேர்தல் நெருங்கி வரும்போது ஓபிஎஸ்னுடைய முக்கியத்துவம் என்னன்னு தானா தெரிய வரும் அப்படின்றாரு. திருமிகு சசிகலா அவர்கள் குறித்தும் சொல்கிறார். அவங்களுக்கும் ஒரு பின்புலத்தோட தான் அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அவருக்கான முக்கியத்துவம் ஓபிஎஸ்க்கு வரும்னு சொல்றது, அதிமுக தான் எங்களுடைய அணியில இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது, இப்போ எல்லாமே இதெல்லாம் ஒரு இணைவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதா? எல்லாருமே கூட்டணியில் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் அதை பத்தி நம்ம கேட்கும்போது ஒருங்கிணைந்த அதிமுக வேணா அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வேற இப்போ இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி உங்களுடைய இணைப்பு அப்படின்னு பேசப்படக்கூடியது ஒன்று சாத்தியமா? இன்னொன்று பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறாரா? வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? முதலாவதாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அதை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்தார். 3 முறை ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு ஆட்சிக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தாலும் அண்ணா திமுக என்பது எம்ஜிஆர் கட்சி தான். எனவே அம்மா கட்சி என்பது அம்மா 10-30 ஆண்டுகள் இந்த கட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவரும் கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்தார். லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வந்தார். அதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கட்சி என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தான். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அம்மாவின் பெயரில் மரியாதைக்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் தொடங்கிய கட்சி. அந்த கட்சியில் அதிமுக இணைகிற பொழுது அதிமுக தரப்பை இன்று அதனுடைய பொதுச் செயலாளர் உட்பட பலவரும் 2026 அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்று சொல்லி வருவதால் திரு டிடிவி தினகரனும் அம்மாவின் கட்சி எங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கிறார். என்டிஏவில் அவர் பல ஆண்டுகள் பயணித்து வருவதால் அந்த என்டிஏ அணியில் நாங்கள் இருக்கிறோம், இவர் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. தமிழக அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் என்பது இன்றைய தினத்தில் ஒன்றுபட்ட அதிமுக மட்டுமே வெற்றியை ஈட்ட முடியும். ஒன்றுபட்ட அதிமுக என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பு, நிர்வாகிகள் பலம், தொண்டர்கள் பலத்தோடு இருந்த கட்சி. திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடவும் 2-3% நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்களுடைய ஆதரவை பெற்ற அரசியல் கட்சி. எனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கு ஒரு பின்னடைவு, சரிவு, ஒரு பெருந்தோல்வி ஏற்பட்டு விட்டது. இந்த தோல்வியின் காரணமாக பொதுவெளிகளில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு விட்டது. இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, அது வெற்றி பெறாது என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு மனச்சோர்வையை உருவாக்கிவிட்டது. மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய வலிமை அதிமுகவுக்கு பெற்றுவிட்டது என்கிற பார்வை இங்க இருக்கிற தொண்டர்கள், அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனதில் வரும், நிர்வாகிகள் மனதில் வரும். திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடுவார்கள். ஆட்சி அதிகாரத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற மக்களுடைய ஆதரவும் இந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு வரும்போதுதான் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இப்ப இவர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்றுபட வேண்டும் என்றால் இப்ப பழனிசாமி அவருக்கு தானே சவால் இருக்கிறது. ஏன்னா இவங்க 3 பேருமே ஏறத்தாழ ஒரு லைன்ல இருக்கிறாங்க. ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய பார்வையாக ரொம்ப காலம் அவங்களுடைய வலியுறுத்தல் அதுவாக தான் இருந்தது. இப்ப இறங்கி வர வேண்டியது பழனிசாமி அவர்கள் தான். இப்ப அவருடைய அனைத்து விஷயங்களும் அவர் இப்ப சமரசம் செய்து கொள்ளணும்ல, அது அவருக்கு சவால் தானேன்னு கேட்கிறேன். இல்ல, கட்சி முக்கியம், கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி அதிமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய வெற்றி. இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது சேர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், இவங்க எல்லாரும் இப்ப நீ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட எல்லாம் சேர்ந்து எப்படி செயல்படுவார்? இனி அடுத்த காலம் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும். நிச்சயமா நான் அதுதான் தொடக்கத்தில் சொன்னேன். இந்த தனிமனித விருப்பு வெறுப்புகளை தாண்டி சுயநலத்தை மறந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் 1000 ஆண்டுகளை கடந்து அதிமுகவின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்று நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். 100 ஆண்டுகளை கடந்து அதிமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்று சட்டப்பேரவையிலே செல்வி ஜெயலலிதா முழங்கினார். 52 வருஷத்துல ஒரு பின்னடைவு, சரிவு ஏற்பட்டிருக்கிறது. என்னால், எதனால்? இதுதான். இன்றைக்கும் கூட அதிமுக வலிமையாக இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. இந்த யானை படுத்தால் குதிரை மட்டங்கிற மாதிரி அதுதான் பெரிய கட்சி. ஆனால் இந்த பெரிய கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற 2024 சரிவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒன்றுபட வேண்டும். இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய பாஜகவுக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் இந்த எண்ணமும் உணர்வும் இருக்கிறது. எனவே ஒன்றுபடுத்துவதற்கான வழிகளை அவர்களும் மேற்கொள்வார்கள். இங்கே அதிமுகவில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகளுமே கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றுபட்டு வந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று இதுவரையிலும் பாஜகவோடு ஒட்டுமுல்லை பாஜகவோடு ஒட்டுமுல்லை உறவும் இல்லை, இனி எந்த தேர்தலிலும் இணைய மாட்டோம் என்று உறுதியான நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருந்தார்ல, அந்த உறுதிப்பாடு இப்ப என்ன ஆனது? உறுதிப்பாட்டை தளர்த்தி வெற்றி முக்கியம், என்டிஏனுடைய அந்த அணியோடு நாம் இருந்தால்தான் வலுவான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்கிற மனப்போக்கு வந்துருச்சு, எண்ணம் வந்துருச்சு. அப்போ இந்த பிடிவாதத்தை தளர்த்தி எப்படி பாஜக கூட்டணிக்கு உடன்பட்டாரோ அதுபோல திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலாவை நான் சேர்க்கவே மாட்டேன் என்கிற அந்த பிடிவாதத்தையும் தளர்த்தி, நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதுவாரேயானால் நிச்சயம் ஒன்றுபடுவார்கள். இவங்க 4 பேர் உட்கார்ந்து பேசினாலே போதும். திரு ஓபிஎஸ், திரு இபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன் 4 பேரும் அமர்ந்து பேசி தலைவர் தொடங்கிய இயக்கம், அம்மா கட்டி காப்பாற்றிய இயக்கம், இதனுடைய நோக்கமே என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து, அரசியல் களத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் என்பதான தொடக்க எண்ணம். அந்த அடிப்படையில தான் எல்லாம் செயல்படுது. அந்த புள்ளி வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன். இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் 2ஆ கேட்க விரும்புறேன். ஒரே அணியில அமமுக இருப்பாங்க, ஓபிஎஸ் இருப்பாரு, சசிகலா அணி அவங்களுடைய நிலைப்பாடு, அதே போல இபிஎஸ் இருப்பாரு. இவங்க எல்லாம் என்டிஏல கூட்டணியில இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்ல அதிமுக டிடிவி, ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுகவாக ஆகி என்டிஏல கூட்டணியில செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் நான் தொடக்கத்திலிருந்தே வலியுறுத்துறது. நிச்சயமாக ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கிற இந்த சக்திகள் பழனிசாமி அவர் மிகப்பெரிய சவால் தான். இந்த சவாலை அவர் எதிர்கொண்டு, நான் தொடக்கத்திலிருந்து அதை சொல்றேன், மரியாதைக்குரிய அன்றைக்கு 1988-89 காலகட்டத்தில் ஜே அணி ஜா அணின்னு பிரிந்ததுல மிக கடுமையான மோசமான விமர்சனங்கள் இருந்ததுல செல்வி ஜெயலலிதா மீதும் இந்த அணியினர் மீதும். அதையெல்லாம் மறந்து எல்லோரும் ஒன்றிணைவோம், கட்சி முக்கியம், தலைவருடைய கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற முடிவை எடுத்தாருங்கள்ல. அன்றைக்கு எப்படி ஒரு இணைப்பு நடந்ததோ
அதுபோல ஒரு இணைப்பு நிகழ்ந்து ஒரு இணைப்பு மாநாடு என்றே அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மாநாட்டை நடத்தினால் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறும் என்கிற அந்த கருத்தாக்கம் பொதுவெளிகளில் கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் உருவாகிவிடும். அப்படி உருவாகிற பொழுது என்டிஏல இருக்கிற இந்த அணியும் பாமக, தேமுதிக, தமாக வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வலுவான கூட்டணிக்கு எதிராக நிச்சயமா என்டிஏ உள்ள அதிமுக அந்த ஒன்றுபட்ட அதிமுகவும் என்டிஏல இருக்கிற ஏற்கனவே ஒன்றுபட்ட அந்த கட்சிகளும் இணைகின்ற பொழுது மிகப்பெரிய சவாலாக இந்த 2026 தேர்தலில் மிகப்பெரிய கடுமையான போட்டியை கொடுத்து இந்த கூட்டணியுடைய தலைமைன்ற ஒரு கேள்வி வருகிறது. இன்னைக்கு டிடிவி மென்ஷன் பண்ணும்போதும் அமித்ஷா அவர்களுடைய ஏற்பாட்டில் அமித்ஷா அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் என்டிஏவினுடைய தலைமை அம்மாவினுடைய கட்சி அப்படி அப்பயுமே இபிஎஸ்ன்ற வார்த்தையை சொல்லல. இப்ப இதுலயே ஒரு செய்தியாளர் சந்திப்புல அதை சொல்லும் போதே இவ்வளவு முரண்களும் இவ்வளவு தயக்கங்களும் இருக்கு. இப்போ அமித்ஷா தான் இப்போ பிஜேபி ஹைகமாண்ட் தான் அங்க டெல்லியில பிஜேபி ஹைகமாண்ட் தான் நமக்கு டெசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கும் இடத்துல இருப்பாரா இல்ல அமித்ஷா முடிவெடுக்கும் இடத்துல? ஒன்றுபட்ட வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவான உடனே இங்க பாஜகவினுடைய வழிகாட்டுதலோ பேச்சுக்களையோ கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதான் என்னோட பார்வை. நாம இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவிழந்து இருக்கிறது என்பதனால அவங்க இந்த மாதிரியான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. ஏன்னா கட்சி 2016 மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா இறந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த இதை பிரிப்பதற்காக ஆட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றி ஒரு சிலர் அங்கே இழுத்துட்டு போகணுங்கிற அந்த முயற்சி நடக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி இங்கு வருகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவருக்கு ஒரு இணக்கமான போக்கு உடன்பட்டு போனதுனால இந்த கட்சி திமுகவிடம் பலியாகிவிடக்கூடாது என்பதனால அதை வந்துட்டு இந்த இணைப்பு முயற்சியை ஏற்படுத்துகிறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால் அதே பாதையில் பயணித்து போகிறதுங்கிறது வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் நிர்பந்திக்க முடியாது. அது அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மீறாமல் செயல்படும். ஒன்றுபட வேண்டிய வரைக்கும் அந்த வெளியில அவுட் சைடு வரலாம் அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் வரலாம் அதெல்லாம் வரலாம். வருகிற பொழுது அந்த வலிமை வருகிற பொழுது நிச்சயமா அவங்க சுயமாக முடிவெடுப்பார்கள். திரு சுமந்த் அவர்கள் கிட்ட கேட்க விரும்புகிறேன். அம்மாவின் கட்சி தமிழ்நாட்டுல தலைமை ஏற்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு டிடிவி தினகரன் அவருடைய செய்தியாளர் சந்திப்புல. தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணிக்கு தலைமை அதிமுக அப்படின்னு தான் அமித்ஷா சொன்னார் அப்படின்றதான் அவருடைய கமிட்மெண்ட். டிடிவி சொல்லும் போது ஆஸ் பர் பிஜேபி ஹைகமாண்ட் ஆஸ் பர் அமித்ஷா அப்படின்றத அவர் மென்ஷன் பண்றாரு. என்டிஏ கூட்டணிக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் அப்படின்னும் சொல்றாரு. இப்போ ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி இது இணைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான சவால்கள் என்னென்ன இருக்கு ஒன்றிணைந்து செயல்படுவதில்? இல்ல இணைப்பை நோக்கினா எல்லாருமே அதிமுகவில் இணைவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. திரு டிடிவியை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அவர் சொல்றது கரெக்ட். அவர் இருக்கிற கூட்டணிக்கு தான் அதிமுக வந்திருக்காங்க. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப திருப்பி வந்திருக்காங்க அதிமுக. சோ அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் தொடர்வதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இட் இஸ் அன் எலக்டரல் அண்டர்ஸ்டாண்டிங். இவர்களுக்கும் அவர்களுக்குள் ஒரு தேர்தலுக்கான ஒரு ஒப்பந்தமாக இது இருக்கும். வெவ்வேறு கட்சிகள் திரு டிடிவி அவர்கள் இன்று நான் தான் உண்மையான அதிமுக, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு டெம்பரரியா வச்சிருக்கேன், நான் தான் உண்மையான அதிமுக என்ற கோஷத்தை எழுப்பினால் திரு எடப்பாடி அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் இன்றைய சூழலில் அவர் தனி கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். பல ஆண்டு காலமாக தனி கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். சோ அவர்களோடு ஒரு தொகுதி பங்கீடு செய்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இதுல பிரச்சனை எங்க வரும் என்றால் திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க. ஏன்னா அவருக்கு கட்சி இல்லை. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக இருக்கிறாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரே தவிர அவர் which party does he belong to? சோ அவருடன் கூட்டணி என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தால் அந்த அமைப்போட கூட்டணி வைத்துக் கொள்வதில் அதிமுக மேபி பாஜக அதிமுகவிடம் பேசி அதற்கு ஏற்பாடு செய்யலாம். பட் அவுட்ஃபிட் தனியாக ஒரு அமைப்பு இல்லாத பட்சத்தில் அவரை அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு சுமந்த் ஒரே ஒரு நொடி அதுக்கு பதில் சொல்ல விரும்புறாரு துரைக்கர்ணா. கேட்டுட்டு நான் ஒரு 5 நொடிகள் நான் வந்துடுறேன். இல்ல மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் சுமந்த் அவர்கள் எந்த அடையாளமும் இல்லாம திரு ஓபிஎஸ் இருக்கிறதா சொல்றாரு.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற அமைப்பை இல்ல உருவாக்கி கட்சி எந்த கட்சியில இல்ல, இல்ல, இல்லைன்னு தான் கட்சியில சொன்னீங்க. இல்ல, கட்சியில பதிவு பெறல, கட்சி பெறல, பதிவு பெறல. இல்ல, அது அதுதான் அது ஒரு அமைப்பாக ஓரளவு தொண்டர்கள் ஆதரவு அது இல்ல அது வேற. கட்சி திரு அமைப்பு. சுமந்த் நீங்க சார், தொடருங்க. அது திரு வேற சுமந்த் நீங்க சார். நான் தொடருங்க. சொல்ற பாயிண்ட் வந்து தேர்தல்ல நாளைக்கு போட்டியிடணும்னா நீங்க யூ மஸ்ட் பி a registered political party, இல்லாட்டி ஒரு சுயேட்சையா போட்டியிடலாம். அது வேற விஷயம். சுயேட்சையா அவர் போட்டியிட்டார்னா பாஜக சின்னத்துல அவர் போட்டியிட தயாராக இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. சோ பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, இன்று இருக்கக்கூடிய சூழலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். சோ இன்னைக்கு இந்த கூட்டணியில அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகள் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்கோர்ஸ் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் அவர்கள் போன்றவர்களும், பாரிவேந்தர் போன்றவர்களும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அடிப்படையா எனக்கு என்ன இதுல கேள்வினா, இப்போ அதிமுக இணைப்பு எப்படியும் டவுன் த லைன் 10 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. அந்த இணைப்பு அப்படின்றத தொடர்ந்து இவங்க மறைமுகமா நார்மலைஸ் பண்றாங்களா கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க சொன்னது எல்லாரும் கூட்டணியில இருப்பாங்க, ஆனா அதிமுக ஒன்றிணைமா அப்படின்றது டவுட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை இணைந்து செயல்பட போறது இமீடியட்டா மெட்டீரியலைஸ் ஆகாது, தொண்டர்கள் இல்லைன்னா ஓட்டர்ஸ்க்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்காதுங்கிறதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சொல்லி நார்மலைஸ் பண்றாங்களா? என்டிஏல இருக்கோம், அவங்களும் என்டிஏல இருக்காங்க, ஆனா இணைப்பு இல்லை, அப்படி சொல்ல வராங்களா? இல்ல திரு எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நிச்சயமாக திரு டிடிவி தினகரனோ இல்ல திரு ஓபிஎஸ்ஓ திருமதி சசிகலாவோ கட்சிக்குள் வந்தார்கள் என்றால் அவருடைய தலைமைக்கு அது நிச்சயமா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. சோ அந்த ரிஸ்க் அவர் இந்த சிச்சுவேஷன்ல எடுக்க தயாராக இருக்க மாட்டார். பர்டிகுலரா பிஜேபி இந்த மற்ற கட்சிகளை அதிமுகவுடன் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை இப்ப அமமுக ஏற்கனவே கிட்டத்தட்ட இருக்காங்க. சோ திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு மேசிவ் ஓட் பேங்க் இருக்கு, 10% அவருக்கு ஓட் ஷேர் இருக்குன்னா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். கொஞ்சம் இறங்கி ஒரு பெருமளவுல ஒரு ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டும். பட் இன்றைய சூழலில் என்னுடைய பார்வையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி கட்சி அமைத்தாலோ அல்லது பாஜகவினுடைய கோட்டாவில் இருந்து திரு ஓபிஎஸ்க்கு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல தனி சின்னத்துல போட்டிடுறாரு, இல்ல பாஜக சிம்பல்ல போட்டி ஏதோ ஒன்று பண்றாரு. பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல திரு எடப்பாடி அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவர் அதிமுக உறுப்பினராக அவர் போட்டியிடவில்லை, இரட்டை இலை சின்னத்தில் அவர் போட்டியிடவில்லை. அதனால அவருக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் இன்றைய சூழலில் அதை நிகழ்த்துவது நிகழ்த்தாமல் இருப்பது பாஜக கையில் இருக்கிறது. அதிமுக அதை பத்தி ரொம்ப கவலவும் படமாட்டாங்க. திருமதி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பொலிட்டிக்கலி ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ அது அவர்களை திருப்பியும் கொண்டு கட்சியில் இணைப்பார்களா என்று நான் கருதவில்லை. குவெஸ்டின் மார்க் இப்ப இருக்கிறது திரு ஓபிஎஸ்ஐ. ஏன்னா ஓபிஎஸ் கிட்டத்தட்ட பாஜகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டராக இவ்வளவு நாள் செயல்பட்டு விட்டார். சோ பாஜக அவருக்கு எதுவுமே ஒரு இது செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஃபீலிங் வரக்கூடாது. சோ அதனால அவரை எப்படி அகாமடேட் பண்ணோங்கிறது பாஜக நிச்சயமா திரு எடப்பாடி அவர்களிடம் பேசுவார். ஆனால் அதிமுகவில் அகாமடேட் செய்யப்படுவாரா என்றால் நான் அதற்கு சாத்தியம் இருப்பதாக எனக்கு இன்றைய சூழலில் இருவரும் அதிமுகவில் சேர்க்கப்படுவார்கள் என்று நினைக்கவில்லை. கூட்டணியில் இருப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பு. இது அதிமுக இணைய வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும், அதே போல அதிமுக ஓட்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு இது ஒரு வினோதமா இருக்காதா? ஏன்னா என்டிஏல இருக்காங்க, நாங்களும் என்டிஏல இருக்கோம், அவங்களும் என்டிஏல இருக்காங்க, ஆனா அதிமுக இணைப்பு இல்ல. இது கொஞ்சம் வினோதமா இல்ல? இல்ல அதுல என்ன இருக்குங்க, இப்ப இந்த இணைப்புக்கு என்ன மிக முக்கிய காரணம், தென் தமிழகத்தில் பர்டிகுலரா முக்குளத்தோர் சமுதாய மக்களினுடைய வாக்குகள் மீண்டும் அதிமுக பெற வேண்டும். அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றது இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தாலே அது பாதி அந்த அப்ஜெக்டிவ்ல ஒரு பகுதி அதுல சாட்டிஸ்ஃபை ஆயிரும். நாளைக்கு ஒருவேளை திரு ஓபிஎஸும் திரும்பி வந்துட்டாரு, நாட் கட்சிக்குள்ள இல்ல ஒரு கூட்டணியில எப்படியோ ஒரு அகாமடேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ் பெரும்பாலான அப்ஜெக்டிவ் அச்சீவ் ஆயிரும். இதை தாண்டி பெரிய ஒரு அப்ஜெக்டிவ் இருப்பது போல் நீங்க அமமுகவா இருந்தாலும் திரு ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சென்னை போன்ற பகுதியிலோ டெல்டா பகுதிகளிலோ ஒரு பெரிய ஒரு மேசிவ் ஃபாலோவிங் இருப்பது போல், இல்ல கொங்கு மண்டலத்திலேயோ ஒரு பெரிய ஃபாலோவிங் இருப்பது போல் இல்லை.
ஸோ அவர்களுக்கு அந்த பர்டிகுலர் தென் தமிழ்நாட்டில் சமுதாய வாக்குகள் ஒரு ஆதரவு இருக்கிறது. அதை எப்படி திருப்பி கொண்டு வருவது அதிமுகவுக்கு, அதிமுக/அதிமுக கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படிங்கிறது தான் பிஜேபியினோட நோக்கமா இருக்குமே தவிர திரு எடப்பாடி அவர்கிட்ட பேசி எப்படியாவது இவங்களெல்லாம் கட்டாயம் நீங்க கட்சியில சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவில்லை. அவ்வாறு அவர் அவர் மீது அழுத்தம் கொடுத்தால் அது பலனளிக்கும் என்றும் நான் நினைக்கவில்லை. இவர்கள் உறுதியாக திரு டிடிவி அவர்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருக்காரு. அதுல ஒன்னும் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பாஜக ஏற்பாடு செய்யறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம பேசலாம். திரு மணிகண்டன், ஒருவேளை ஓபிஎஸ் அவங்க எல்லாம் இணைறாங்க, ஒன்று சேர்கிறார்கள் அப்படின்னா அது இபிஎஸ்னுடைய தலைமைக்கு ஒரு ரிஸ்க். அப்படிலாம் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் கூட்டணியில இருப்பாங்க, ஒன்னா பயணிப்பாங்க மேபி. ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக அதுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு கிடையாது அப்படின்றது சுமந்த் அவர்களுடைய. இபிஎஸ்னுடைய தலைமைக்கு ரிஸ்க்னு அவர் நினைப்பாரா? அவருடைய தலைமைக்கு ரிஸ்க்னு இல்லைங்க. இப்போ இந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தையே தமிழ்நாட்டில் திமுக ஆளுகிற காலத்தில் மக்களுக்கு தான் இருக்குது. மக்கள் ஒவ்வொரு நாளும் அச்சத்தோடு வாழ்றாங்க. மக்கள் அச்சத்தோடு வாழ்றாங்க. இதை எப்படி இதுதான் முக்கியம். நீங்க இது தேர்தலில் 10 மாசம் இருக்குங்க மேடம். 10 மாதத்துக்கு முன்பாகவே மக்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்களை பேசாமல் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அதிமுக கருதுங்க. ஏன்னா அதிமுக ஒவ்வொரு நாளும் நீங்க ஒன்றும் அரக்கம் பார்த்தீங்க, தெய்வ செயல்கள் நம்ம மூலமா எவ்வளவு பெண்கள் ஏன் சொல்றேன் தலைப்பு வர்றது தவறே இல்லை, நான் பேச போறேன். ஆனா இல்ல நீ அந்த ரிஸ்க்னு சொன்னது அதிமுக அணி சேருது வர்றாங்க போறாங்க, எந்த ரிஸ்க் அது அதிமுக பார்த்துக்கு பொதுச்செயலாளர் பார்த்துக்குவாரு, தேர்ந்த அரசியல்வாதி எல்லாருமே. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ரிஸ்க் பாருங்க முதல்ல எவ்வளவு பாதிப்பு. ஒவ்வொரு நாளும் பயத்தோட குறிப்பா நீங்க கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு நாளும் இரவுல கிராமத்தை சேர்ந்து தூங்க முடியல. எங்க கொலை கொள்ளை திருட்டு, பாதுகாப்பு இல்ல, வயதான முதியவர்கள் வாழக்கூடிய இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? இதைத்தான் அதிமுக நான் சொல்றேன். ஜஸ்ட் லெட் மீ அலோ. நீங்க இப்போ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் முன் வைக்கிறீங்கன்னா யாராவது திமுக ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கிறாங்க, பேனல்ல இருக்காங்கன்னா இருக்கிறாங்க இல்லையா மேடம்? இல்ல நீங்க இந்த நோக்கத்தில் தான் அதிமுக இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்குது. அதுக்கு ஒத்து வர்றவங்க எல்லாம் வரப்போறாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த கொடுங்கோன்மையான இந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் நீடிக்க வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எல்லாம் வர்றாங்க. திரு ஐயா ஓபிஎஸ் அவர்களோ, அண்ணன் டிடி அவர்களோ, அம்மா சசிகலா யாராக இருந்தாலுமே இதைத்தான் பார்ப்பாங்க ஒழிய நீங்க அதிமுக ரிஸ்க் அது எடப்பாடி இதெல்லாம் பொருட்டே அல்ல. இப்போதைக்கு இப்போ அதிமுக தான் மிகப்பெரிய பொறுப்புள்ள கட்சி. ஏன்னா அடுத்து ஆட்சி அமைக்க போடைய கட்சி, ஆட்சி அமைக்க போய் எடப்பாடியார். எனவே அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா தட்டி கழிச்சோ இயல்பாக சாதாரண பேசியில போக முடியாதுங்க. இந்த மாதிரி பேச வேண்டிய நேரத்திலும் அதிமுக இல்ல. அதிமுக ஒவ்வொரு நாளும் மிக சரியான பாதையில் பயணிக்குது. அண்ணா சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு அடியையும் அளந்தளந்து அதிமுக வைக்குது. எதற்காக? தமிழ்நாட்டில் தவறுவிட்ட ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். தேவையற்ற ஆட்சி 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி செய்த ஆட்சியும் ஸ்டாலின் செய்த ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சு போறாங்க. மௌன அலை. இந்த ஒத்த நோக்கம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்துட்டாரா? அவர் தனிப்பட்டக்காக அல்ல, மக்களுக்காக இறங்கி போகுங்கிறது சரியான விஷயம். மக்கள் படுகிற துன்பத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் இறங்கித்தான் போகணுங்க. நான் அங்கதான் வர்றேன். எனக்கு தேவைன்னு சொல்லி எடப்பாடி நினைக்கல. இப்ப இணைப்பு குறித்து ரொம்ப கடுமையாக இனிமேல் இணைப்பே இல்லை, அந்த பேச்சுக்கே இடமில்லைன்னு ரொம்ப கடுமையா அந்த ஸ்டாண்ட்ல நின்னவர் எடப்பாடி பழனிசாமி. இப்ப அவரு என்டிஏ கூட்டணியில வந்துட்டார், ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவியும் அங்க இருக்கிறாரு. இனி நீங்க அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவா இருந்தாலும் இதே என்டில இப்படியே பயணம் பண்ணாலும் ஒண்ணுதான், அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்ப தொடர்ந்து ஒன்றிணைந்த அதிமுகன்னு சொல்லிட்டு வந்தவங்க அதே ஸ்டாண்டுக்கு தானே இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்திருக்கிறாரு. அப்ப அவருடைய தன்னுடைய கடுமையான நிலைப்பாட்டில இருந்து அவர் இறங்கி வந்துட்டாரு, சமரசம் செஞ்சுட்டாரு அப்படின்னு தானே அர்த்தம். நீங்க இது ஏதோ அரசியல் மிகப்பெரிய தவறு அல்லது மோசடி மாதிரி நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு தெரியல. ஏன்னா திமுக திரு வைகோ, திரு கருணாநிதி ஐயா, ஸ்டாலின் இவர்களெல்லாம் பேசி வச்சு, திருமாவளவன் பேசி வச்சு, காங்கிரஸ் பேசி வச்சு திரும்பி பாருங்க, பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியே ஒன்று சேரவே கூடாது, முடியாது. நீங்க அரசியல் அப்படி இல்லைங்க. எதிரி யார் என்று
முடிவு செய்து விட்டால் அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கு போறது அரசியல் இல்ல இப்போ ஓபிஎஸ் பேசுறாரு, டிடிவி பேசுறாரு. ஆனா அதிமுக தரப்புல இருந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து இந்த இணைப்பு குறித்தோ என்டிஏல எல்லாரும் சேர்ந்து பயணம் அது குறித்து பேசும்போது அது அப்படியே கடந்து சென்று விட இல்ல ரொம்ப ஒரு அமைதி அதீத அமைதி நான் நிலவுது. மீண்டும் சொல்றேன், அதிமுக இதை பேசுவதை விட மக்கள் பிரச்சனை பேசணும் தான் இல்ல, அதை ஏன் endorse பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். பொறுப்புள்ள ஒரு பெரிய இயக்கம் எதிர்க்கட்சி அதிமுக அதான் பேசணுங்க. நீ இதை பேசிட்டு திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடாது. அதிமுக பேச வேண்டிய விஷயங்க, திமுக செய்யக்கூடிய தவறுகளை எதிர்த்து போராடக்கூடிய மனநிலைக்கு மக்களை கொண்டு செல்ல வேண்டிய இந்த உட்கட்சி பிரச்சனை அவங்க ஒன்று சரி, இது அவசியமே இல்லைங்க. இப்போ அதுதான் அதிமுக நிலைப்பாடு, இதே மக்கள் விருப்பம் இதுதான். ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்து திரு புகழேந்தி இருக்கிறார், நம்ம அவர்கிட்ட பேசலாம். திரு புகழேந்தி, இன்னைக்கு டிடிவி அவர்களுடைய பிரஸ் மீட், என்டிஏல வந்து இணைந்திருக்கிறது அம்மா கட்சி அப்படின்றார். பங்காளி சண்டையை பிறகு பார்த்துக்கலாம், திமுக வீழ்த்துறது தான் முதல் இலக்கு, இப்படியெல்லாம் டிடிவி சொல்கிறார். ஆனா அதிமுக தரப்புல இருந்து ரொம்ப அடக்கி வாசிக்கப்படுகிறது, எந்த சத்தமும் இல்லை, அதீத அமைதியா இருக்கிறாங்க, எதையுமே அவங்க என்டார்ஸ் பண்ணலையே, என்ன காரணமா இருக்கும்? நான் உண்மைதான் பேசுவேன், அடக்கிலாம் வாசிக்கிறதுலாம் இல்லை, ரொம்ப கிளியர். முதல்ல சொல்லிட்டீங்க ஓனாயும் வெள்ளாடுன்னு சொல்லி, அவர் கிளியரா இருக்காருங்க, சேர்க்க முடியாது, தலைக்கீழ இல்லை, எல்லாமே நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம், சேர்க்க முடியாது. இது வேணா உத்தோதிக்கலாம், என்னன்னா சேர்த்துருவாருங்க, எல்லாரும் பேசுவாங்க. ஏங்க அமித்ஷாவே சொல்லிட்டார்ல உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு. நான் தெரியாம கேட்கிறேன், அமமுக பொதுச் செயலாளர் நாளை காலையில சின்னம்மாவை பார்க்க சொல்லுங்க, சின்னம்மா என்கிட்ட சசிகலாவை காலையில மீட் பண்ண சொல்லுங்க, நாளைக்கு ஈவினிங் ஆட்டோமேட்டிக்கா ஓபிஎஸ் வந்துருவாரு. இவரு சொல்றாரு ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதோ இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்பயே சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சிரும்ங்கறாங்க. இல்லையே, ஒரு எச்சரிக்கை இல்லையே, அவர் கிளியர் கட்டா இருக்காரு. அவர் இந்த கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் சரி, காகிதப்பூ மணந்தாலும் சரி, கருவாடு மீனானாலும் சரி, அண்ணன் காளிமுத்து சொன்னது போல எது எப்படி நடந்தாலும் இவர்களை சேர்க்க மாட்டேன் என்ற உறுதியோடு பழனிசாமி இருக்காரா இல்லையா? இந்த கெலாட்டா நடக்குது. ஆனா நீங்க நம்ம தலைப்பை இப்படி கொண்டு போறோம், இந்த தலைப்புல இந்த 3 பேரும் ஒன்னா சேர்றாங்களா நான் தெரியாம கேட்கிறேன், சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இவரு இவங்க அம்மா தானே சின்னம்மா தானே உருவாக்குனாங்க, இவர் இந்த கட்சி வளர்த்து கொண்டு வர அளவுக்கு தயாராகிறார்களா அப்படின்னு क्वेश्चन மார்க் தான் போட்டுருக்கோம். ஆமா, क्वेश्चन மார்க் தான், தப்பா சொல்ல. நான் ஒண்ணும் நம்ம என்ன விவாதம் பண்றோம், நான் எக்ஸ்பீரியன்ஸாவே சொல்றேன். இவங்க முதல்ல ஒண்ணு சேரட்டுங்க, எவ்வளவு ட்ரை பண்ணியாச்சு. நீங்க அவர் முடியாதுன்னு சொல்றாரு, நீங்க ஒண்ணு சேர்ந்து காமிங்க. நீங்க ஒண்ணு சேராமலே அவர் எங்ககிட்ட வந்துட்டாருன்னா நீங்க எப்ப போனீங்க பிஜேபி? நான் தெரியாம கேக்குறேன், இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு எப்ப போனாரு? என் பக்கத்துல சிறையில பெங்களூர் சிறைச்சாலை நின்று இதே புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கிறப்போ சாகர வரைக்கும் பிஜேபிக்கு போக மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? நடந்ததா இல்லையா? திடீர்னு இப்ப சேர்ந்துட்டார். ஒரே உதாரணமா ஒண்ணு சொல்றேங்க, அண்ணாமலைன்னு ஒரு முன்னாள் தலைவர் ரொம்ப வேகமா வளர்ச்சி அடைய காரணமா இருந்த ஒரு பிஜேபிக்கு இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு தெரியுங்களா? நான் அப்படி ஊரு பக்கம் வந்துட்டேங்க, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், விவசாய குடும்பம், எப்பயாவது ஓய்வா இருக்கும்போது கோயில் கொள்ளன்னு வரேன். ஏன்னா ஒன்னே ஒன்று புரியலண்ணே, என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவை அகற்றணும், சரி எல்லா ராசியும் தான் அகற்றுவோம். ஆனா நம்ம விஷயம் என்ன, திமுகவை எடுத்தெறிஞ்சிட்டு என்ன பண்ண போற மக்களுக்கு அதை சொல்லுங்கன்றாரு. புகழேந்தி கேட்கிற, புகழேந்தி சொல்லல, இது சொன்னது முன்னாள் பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்லுகிறார். இப்பொழுது பாத்தீங்கன்னா திரு குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டம் வரைக்கும் போயிட்டாரு, திரு ராமதாஸ் அவர்களை பார்த்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், என்ன தப்பு பண்ணார் ஓபிஎஸ்? இவர் இருக்க இடமே தெரியல டிடிவி தினகரன். இவர் சொல்றாரு ஓபிஎஸ் உள்ள இருக்காரு, கம்ஃபர்டபுளா இருக்காரு, நாங்க விட்டுற மாட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை அமித்ஷா பாத்துட்டாரா? உங்களை கூப்பிட்டு பேசினாரா? நீங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கீங்கன்னு ஏதோ உத்தரவாதம் கொடுத்திருக்காங்களா? அவங்க எல்லாரையுமே கழட்டி விட்டாங்க அவங்க கிளியரா. இங்க எந்த உண்மையை பேசாம அப்படி அரவணைச்சு எல்லாரும் சேர்ந்துருவாங்க. ஆமாங்க, பாருங்க, தலைவர் வளர்த்த மாபெரும் இயக்கங்க, அம்மா வெற்றிகளை குவித்த இயக்கங்க, பரிணாம வளர்ச்சியில் பேசிக்கலாம். எந்த யூனிட்டி இல்லைங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்ப எங்க போய் முடியும் இது? இல்ல திரு சுமந்த் அவர்கள் சொல்றது, இப்ப அந்த மாதிரி இணையணும்ன்ற அவசியமே இல்ல, எல்லாரும் ஒரே அணில இருக்கிறாங்க. இப்போ என்டிஏ அப்படின்ற தலைமையின் கீழே எல்லாரும் இருக்கிறாங்க, அதிமுகவும் அதுல இருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் சரியா வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை, இணையணும்னு என்ன தேவை இருக்கு அப்படின்றது. இல்ல இணைய கூடாது, அதோட இணைய மாட்டேன்னு யாரு சொன்னா? மூலமுழுகி ஏறி சொன்னா யார் சொன்னது? நான் தீ குடிச்சிருவேன், அது பிஜேபியோட சேர்ந்தான ஒரு அமைச்சர் மிஸ்டர் OS மணியம் சொன்னார்.
நாங்க என்ன உயிரோட தான்ப்பா இருக்கோம்னு சொல்லி நாங்க பிஜேபியோட சேர மாட்டோம்ப்பா அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார். என்னுடைய அரசியல் வாழ்வே போயிடுச்சு, சக்கரவர்த்தி மாதிரி இருந்த இந்த ஓட்ட வண்டி இனிமேல் ஓட்ட முடியாது, அதுதான் பிஜேபின்னு மிஸ்டர் ஜெயக்குமார் சொன்னார். 2026 கூட்டணி கிடையாதுன்னு கேபி முனுசாமி சொன்னார். எஸ்டிபி கூட்டத்தில் ஏறி அனௌன்ஸே பண்ணிட்டார், இனி எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். என்ன மக்கள் என்ன முட்டாளுங்களாங்க? இல்ல திமுக அகற்றுவதற்காக பிஜேபியோட இனி ஒரு காலம் கூட்டணி இல்லன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டாரு. அதே மாதிரி அதிமுக ஓனாயும் வெள்ளாரும் ஒன்று சேராதுன்னு சொல்லிட்டு திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாரு, அதிமுக ஒருங்கிணைக்க மாட்டாரு. இல்ல திலகவதி, 4 திசை நோக்கி இருக்கு. நான் ஓபனா சொல்றேன், ஒன்னோட ஒண்ணு சேர மாட்டேன். நீங்க எப்படி எல்லாம் என்னவோ ஒன்னா இவங்க எல்லாம் இருக்க மாதிரியும், எடப்பாடி பழனிசாமி அங்க இருந்து இங்க வந்துட்ட மாதிரியும், இன்னும் போக போக என்ன நடக்குன்னு பாருங்க. சேர மாட்டாருங்க, அது நடக்காது. அது சேர்த்துக்க மாட்டாருன்னா அவர் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு. காலையில 11 மணிக்கு போக சொல்லுங்க அமமுக பொதுச் செயலாளரை, சின்னம்மா வீட்டுக்கு போக சொல்லுங்க, சேர சொல்லுங்க. நான் ஈவினிங் வேணா ஓபிஎஸ் கூட்டு வந்துடுறேன், என்னுடைய கடமையா கூட நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் வந்துட்டு இருங்க. நான் இங்கதான் கிளியரா பாயிண்ட் அவுட் பண்றேன். இப்ப கூட அமித்ஷா வந்தாங்க எல்லாம் சொன்னாங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. அவரு அன்னைக்கு 11 எம்எல்ஏ இருந்த அன்னைக்கு சேர்த்து வைக்கிறேன்னு முடிவு பண்ணி எல்லாரையும் சேர்த்து வச்சாங்கல்ல பிஜேபி. இன்னைக்கு உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப இது பிரித்தாலும் சூழ்ச்சி தானே. மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? தொண்டர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா? எதற்காக இந்த மாற்றம் வந்தது? ஏன் பழனிசாமி இதை செய்தார்? திடீரென மாறினார். செயற்குழு முடிவு எடுத்ததா, பொதுக்குழு எடுத்ததா, ஆட்சி மன்ற குழு எடுத்ததா? என்னங்க நியாயம்? உட்கார்ந்து பேச நல்லா இருக்கு, எல்லாரும் சேரணும் அப்படிங்கிறதா ஏன் ஆசையும். அது நடக்காதுங்க. இது பார்த்து சலிச்சு போச்சு நமக்கு. திரு மணிகண்டன், அப்படிலாம் எந்த வாய்ப்புல நடக்காது, இபிஎஸ் நடக்க விட மாட்டாரு அப்படின்றாரு. இல்லைங்க, அதாவது கரெக்ட். ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் யாரும் பேசல. எல்லாத்துக்குமே அரசியல் தெரியுங்க. தெரிந்து கொண்டே அதிமுக பற்றி பேசுகிறவர் மட்டும் அரசியல் ஒரு மாற்றுக்கத்தான் சொல்றாங்க. இப்போ நீங்க 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த போது திரு வைகோ கூவி அழுதாரு. பாவிகளே என்று திமுக சொன்னார். புல் புண்ணோடு காங்கிரஸ் அளிப்பேன் திருமாவளவன் சொன்னார். இன்னும் நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னாங்க. ஆனா இன்னும் இருக்குது அந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் ஒற்றுமையோடு தேர்தலை ஏன் சந்திக்குது? அப்போ அந்த சிந்தனையே அதிமுக வரக்கூடாது. அதாவது ஒரு ஆட்சி இப்ப நடக்கிறதா கேள்வி வரும். அந்த சிந்தனை இருந்தா இன்னைக்கு நாளைக்கு காலைல 11 மணிக்கு போய் இருக்கட்டுங்க. 10 மாதம் சொல்லுங்க, சசிகலா அவர்கள்ட்ட பேச சொல்லுங்கன்றாங்க. இல்ல நான் சொல்றது 10 மாத கால அவகாசம் இருக்குங்க. இப்ப 10 நாள் தேர்தல் இல்ல, 10 நாள் தேர்தல் வருதுன்னா நீங்க அவசரப்பட்டீங்கன்னா சொல்றத மறுக்கல. இப்ப தேர்தல் நெருங்குவது 10 மாத காலம் ஆட்சி திமுக நடத்துது. அந்த ஆட்சியினுடைய தவறுகளை ஒவ்வொரு நாளும் அதிமுக பார்த்துட்டே இருக்குது. அதுக்கான விடை, அதுக்கான கேள்வி, அதுக்கான போராட்டம் அதிமுக செய்யுது. இப்ப இதை தாண்டி நீங்க தினசரி இதை பற்றியே பேச புகழேந்தி அவர்கள் அவசியமே இல்லைங்க. இப்ப அவசியம் இல்ல, நேரம் வரும்போது போவாரா போய் பேச? இல்ல நீங்க நேரம் வரும்போது எப்பொழுதுமே எல்லோரும் ஒன்று செய்வாங்க. அது மறைமுகமாவே சொல்றீங்க. இல்ல மறைமுகம் நீங்க இல்ல அண்ணன் புகழேந்தியே கேட்கிற எந்த ஒரு அரசியல் வியூகத்தையும் தேர்தல் வியூகத்தையும் அப்பட்டமா யாருமே சொல்ல முடியுங்களா? சொன்னீங்கன்னா யாருக்கு வாய்ப்பாங்க, எதற்கு வாய்ப்பாங்க, அதுக்கான வியூகத்தை கெடுப்பாங்க. திரு புகழேந்தி வியூகம் ஏதோ வகுத்திருக்காங்க, பொறுமையா பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஒண்ணுமே வேண்டாம். நான் ரொம்ப சந்தோஷம். பொங்கலூர் மணிகண்டன் எனது அன்பு சகோதரர், வேண்டியவர், எல்லாமே எனக்கு ரொம்ப என் கூட இருந்து கரெக்ட், எல்லாம் கரெக்ட். அதை சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமியா. தேர்தல் வரும்போது மாறும், நிலைமைகள் மாறும், எல்லாரும் சேர்ந்து போக தயாராக இருங்கள், அதிமுக ஒன்றிணையும் சொல்லுங்க. Then that is correct. அதிமுக ஒற்றுமையோடு பாதுகாப்போடு இருக்குது. இப்ப நீங்க கடந்த காலங்களில் எத்தனையோ விவாதம் பண்ண போக விரும்பல. இப்ப நோக்கம் என்ன? திமுகவை வீழ்த்துவதுங்கிற நோக்கத்துக்கு எல்லோரும் வர்றாங்களா இல்லைங்களா? இப்போ திரு ஜெயகரன் என்ன பேசினாரு? நோக்கம் என்ன? திமுக வீழ்த்துவதா? அப்ப அதற்கான வியூகத்தை ஏன் வீழ்த்தணும்? மக்களுடைய கருத்து அது. மக்கள் விரும்புறாங்க திமுக ஆட்சியில அடைந்த பாதிப்புகள். நீங்க என்ன பாதிப்புகள்? இல்ல என்ன பாதிப்புகள்? என்ன பாதிப்புகள் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? இங்க பாருங்க, கொழுந்து விட்டு சார், சட்ட ஒழுங்கு மிக மோசமா இருக்குது, பாலியல் பிரச்சனை ஒண்ணு சார். இந்த 4.5 ஆண்டு காலத்துல 7,000 கொலைகள், 75,000 கொள்ளைகள்,
இன்னும் 5000 மேற்பட்ட வழக்குகள், 16,000 மேற்பட்ட பாலியல் அந்த வழக்குகள், இத்தனை எல்லாம் கடந்தது திமுக ஆட்சியில. அப்போ ஒவ்வொரு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அடிப்படையில் பாதுகாப்பு முக்கியம் சார், வாழ்வதற்கான வழிவகை இல்ல. எனவே இந்த ஆட்சி வேண்டாம் என்பது மக்கள் விருப்பம். எனவே இதை செய்வதற்கு அதிமுக அதிகமா இருக்குது. இல்ல திலகவதி, நான் தினமும் அவர் சொல்ற மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இல்ல, சில நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவுலையும் மற்ற இடங்களையும் சந்திக்கிறேன். அவரு முதல்ல என்ன பார்த்த உடனே சொல்றது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போங்க சார், ஏன் அடிச்சுக்கிறாங்க சார், எப்ப சார் சேருவாங்க, இதுதான் கேள்வி, பொதுமக்கள் கேள்வி, தொண்டர்கள் கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் என்ன சொல்றாரு அடிக்கடி, வைகோ அண்ணன் சேரலையா, திருமாவளவன் சேரலையா, தோழர் திருமாவளவன் சேரலையா, தலைவர் சேரலையா, இதெல்லாம் அவர் சொல்றார். அவர்களுக்கு ஒரே எதிரி பாரதிய ஜனதா கட்சி தானே. அந்த கோட்பாடு கொள்கையில் அவங்க சரியா நிக்கிறாங்கல்ல. இங்க நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததான் நடக்கும். மணிகண்டன் சொல்றத அண்ணா திமுக இருக்க மற்ற தலைவர்கள் ஏன் சொல்றது இல்ல? இல்ல ஒருங்கிணைந்த அதிமுகக்கு இபிஎஸ் ஏன் இறங்கி வர மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்க? யார் என்ன பொறுத்த வரைக்குமா, அவர் பயப்படுறாருங்க. அந்த பொசிஷன் அவர் இருக்க இடத்தை யாராவது பிடிச்சுக்குவாங்களோ, திரும்பி சின்னம்மா வந்து லீடர் ஆயிடுவாங்களோ, திரும்பி ஓபிஎஸ் வந்துருவாரோ, அந்த பயம்தான் காரணம். வேற என்ன காரணம்? இவர் சொன்னாரு இப்போ, அதுதான் அவங்களும் எதிர்த்து தானே பேசிட்டு இருக்காங்க திமுகவை. அவங்க ஸ்டேட்மெண்ட் எகேன்ஸ்ட் டிஎம்கே தானே இருக்கு. அப்ப ஏன் ஒத்து போக கூடாது சார்? ரொம்ப தூரம் இல்ல எலெக்ஷன், நீங்க நினைக்கிற மாதிரி டிசம்பர் வந்தா எலெக்ஷன் ஆயிடுச்சு. 6-7 மாசம் தான் இருக்கு. எப்ப சேர்றது, எப்ப மேடையில ஏறுறது, எப்ப கொள்கைகளை கோட்பாடுகளை சொல்றது, எப்ப ஷீட் ஷேரிங் பண்றது, இததான் அண்ணாமலை கேட்டார். 7 இடங்களில் டெபாசிட் போச்சு, 13 இடத்துக்கு பின்னாடி போனோம். இந்த கட்சிக்கு ஷீட் ஷேரிங் வரும்போது பிரச்சனை வரும், பிஜேபி தனியா நிக்க தயார் சொன்னார் ஒருத்தர், அவரையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. திரு சுமந்த், கிட்டத்தட்ட நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு ரிஸ்க் அவர் எடுக்க மாட்டார். ஆனா இது தொடர்ந்து இந்த கேள்விகள்லாம் வருதுல, ஒன்றிணைங்க அந்த கேள்வி எல்லாம் துரத்திட்டே இருக்கும்ல. இல்ல, கேள்விகள் துரத்திட்டு இருக்குங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்ஜெக்டிவ்? இப்ப அடுத்த ஓராண்டுக்கு அப்ஜெக்டிவ் திமுகவை வீழ்த்துவது. திமுகவை வீழ்த்துவதற்கு எது செய்ய வேண்டுமோ அது செய்தால் போரும் என்றுதானே எல்லாருமே நினைப்பாங்க. இப்போ ஒரு யூனிட்டி ஆகணும், யூனிபிகேஷன் ஆகணுங்கிற நிர்பந்தமும் இல்லை, அவசியமும் இல்லை. என்ன அவசியம் இருக்கிறது என்றால், திமுகவுக்கு எதிராக ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த அனைத்து வாக்குகளும் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் அப்ஜெக்டிவ். எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிரணும், எல்லாம் ஒரே கட்சியில சேர்ந்துடணுங்கிறது இப்போ இட்ஸ் நாட் a requirement. ஓட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடாது. சென்ற முறை 2021 பல தொகுதிகள் 12-13 தொகுதிகளிலோ திரு டிடிவி தினகரன் வாங்கின அமமுக பெற்ற வாக்குகளால் அதிமுக கேண்டிடேட் தோத்து போனாங்க. அது நடக்கக்கூடாது. அதுதான் அப்ஜெக்ட். சோ அதனால இந்த யூனிபிகேஷன் என்பது ஒரு எலக்டரல் அலையன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தொகுதி பங்கீடு அப்படிங்கிற அளவுல நிச்சயமாக நடக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் கட்சியே ஒன்றிணையும், எல்லாரும் வந்து திருப்பி கட்சியில சேர்ந்துருவாங்க என்று நான் நினைக்கிறேன். திரு துரைக்கருணா, திரு சுமந்த் அவர்கள் சொல்றதாகட்டும், புகழேந்தி அவர்கள் சொல்றதாகட்டும், அவரு புகழேந்தி ஆதங்கத்தின் வெளிப்பாடு இபிஎஸ்ஐ விரும்ப மாட்டாரு. அப்படிலாம் அவர் ஒன்றிணைறதுக்கு அவரே விருப்பப்பட மாட்டாரு. ஏன்னா அவருடைய தலைமைக்கு ரிஸ்க். முதல்ல அவங்க எல்லாம் வந்தா அவருடைய சீட்டுக்கு தான் பாதிப்பு. அதே தான் திரு சுமந்த் சொன்னாரு. அவர் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாரு. உங்களுடைய பார்வை? அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைங்கிறத தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வலிமையான இயக்கம் இன்று சிதறுண்டு கிடப்பதால் வெற்றி சாத்தியமில்லை என்கிற உணர்வு. எந்த அதிமுக சிலுவம்பாளையம் கிளைச் செயலராக இருந்தவரை கட்சியின் பொதுச் செயலர் ஆக்கியதோ, எந்த அதிமுக ஆட்சியில் கட்சியின் முதலமைச்சர் பொறுப்பை எந்த கட்சி வழங்கியதோ அதை நினைத்து இந்த கட்சி மீண்டும் தொடர வேண்டும். இந்த கட்சியில் இருக்கிற 2 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களுடைய வாழ்வாதாரம், அரசியல் பயணம் சரியான திசை நோக்கி போக வேண்டும், அது வெற்றி பாதையில் போக வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருந்தால் நிச்சயம் எதுவும் சாத்தியம். நீங்க சொன்ன மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னார்ல, நான் என்ன சொல்றேன், கட்சி என்னது, நாம் தான் கட்சி என்கிற எண்ணத்தோடு உணர்வோடு யாருமே இந்த கட்சியில் செயல்பட முடியாது. இன்றைக்கும் இந்த கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், அப்போதுதான் வெற்றி சாத்தியம் என்று ஒரு 6 பேர் 6 முன்னணி தலைவர்கள் பேசினாங்கல்ல. அன்றைக்கு பிடிவாதமாக முடியாது என்று சொன்ன மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் ஒரு மூத்த தலைவர் பேசுகிற பொழுது வரட்டும் பார்த்துப்போம்,
காலம் ஆகட்டும் பார்த்து போங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாரு நான் கேள்விப்பட்டேன். அப்ப இன்னும் இறங்கி இன்னும் இல்ல வருவாருன்றீங்க. இன்னும் மூத்த தலைவர்கள் பேசி கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று அழுத்தமாக சொல்லுவார்கள். மரியாதைக்குரிய சகோதரர் புகழேந்தி சொன்னாரு, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திரு தினகரன், திருமதி சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் பேசிக்கொள்ள எனக்கு தெரிந்து 2 முறை மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலாவை சந்திச்சிருக்கிறார், பேசியிருக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்கி விட்டதால் அது கொங்கு மண்டல கட்சி கவுண்டர் கட்சிங்கிற விமர்சனம் வந்துருச்சு. இந்த மூவரும் சந்தித்து பேசி ஒரு அணி என்று வருகிற பொழுது இது முக்குலத்தோர் அணி, தேவர் அணி, இது கவுண்டர் அணின்னு போயிடக்கூடாது. எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக ஜாதி மத பேதமற்ற அரசியல் இயக்கம், அது ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் காத்திருக்கிறார்கள். காலம் கனியும், நல்லது நடக்கும். இறுதி பார்வையா சம பண்ணிருங்க திரு புகழேந்தி. இல்ல அவரு நான் சொன்னது அவர் சொன்னது ஜாதிக்கு வந்துட்டாங்க பரவாயில்ல. 2 பேரும் ஒன்னா சேராம இருந்தாங்களா? திருமதி வி கே சசிகலாவும் நீங்க சொல்ற அமமுக பொதுச் செயலாளரும் அது இல்லைங்க, ஒன்னா தானே இருந்தாங்க. என்ன ராணுவ ரகசியமா? ஓபனா சந்திக்கிறத விட்டுட்டு ரகசிய சந்திப்பு என்ன? எனக்கு புரியல. என் நண்பர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. 2026 தேர்தல் பக்கத்துல வரும்பொழுது இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் முடியாதுங்க, சீட் ஷேரிங் எல்லாம் பண்ணிக்க முடியாது, என்கிட்ட சீட் இல்ல கொடுக்கறதுக்கு, இவங்க 3 பேர்த்தோட இணைந்து போக முடியாதுங்க, இதுதான் கூட்டணியில நான் எடுக்கிற முடிவு, நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லி பாரதிய ஜனதாவுக்கு சேலஞ்ச் பண்ணா, நாங்க உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு அன்னைக்கே சொன்னோம், இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி தெருவில் நிப்பாங்களா இல்லையா? இது நடக்க போகுதா இல்லையா? நடக்காதுன்றதுக்கு யாராவது உத்தரவாதம் எனக்கு தராங்களா? சொல்லுங்க. அதாவதுங்க இப்போ ஒன்றும் இல்லை, மாநிலங்களவை தேர்தல் பார்த்துருப்பீங்க, இன்பதுரை தனபால் அவர்கள் 2 பேரும் எளிய மக்களின் தலைவராக, எளிய மக்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர் வேட்பு தாக்கலையும் பாருங்க, யார் இருக்கான்னு பாருங்க, திமுகலையும் பாருங்க. அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் தொண்டர்களுக்கான இயக்கம், தொண்டர்களுக்கான கட்சி, எளிய மக்களுக்கான கட்சி, அந்த எளிய மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிக எளிய ஒரு மனிதர் எடப்பாடியார். அவர் தலைமையில் அதிமுக ஒற்றுமையாக இருக்கிறது. 2026 திமுக வீழ்த்தி முதலமைச்சராக வருவார். எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சுருக்கமா 10 செகண்ட்ல. இல்ல மணிகண்டன், அது எனக்கு அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. நிச்சயமா சொல்லுவாங்க, நிச்சயமா ஆட்சி தீர்மானிக்க பொறுத்தது காத்திருக்காங்க. இன்னொரு அமர்வுல பேசலாம். விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.